ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பை சார்ட் எப்படி வந்து எக்ஸலில் இன்சர்ட் பண்ணுறது இல்லை ட்ரா பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துருக்க டேட்டாவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்படி சார்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பை சார்ட்டு இல்லை பார் சார்ட் வந்து ரொம்பவே முக்கியம். பார் சார்ட்டை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இன்கேஸ் பை சார்ட்டில் இந்த மாதிரி நம்ம போடணும்னா எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஷீட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பை சார்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் டேட்டாக்கு நம்ம பை சார்ட் போட போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறோம். மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறோம்னா ஓகே ஃபைன், நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஜெண்டர்னு போட்டுக்கிறேன். அண்ட் தென் பெர்சன்டேஜ். இப்போ ஜெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலு அண்ட் தென் ஃபீமேல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னா ஒரு 33% போட்டிருக்கேன். அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 67% போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் ஜெண்டர் அண்ட் தென் பெர்சன்டேஜ் போட்டாச்சு, அந்த டேட்டா கொடுத்தாச்சு. ஜஸ்ட் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மேலே இன்சர்ட் டேப்குள்ளே திருப்பியும் சார்ட் குரூப் இருக்கும். சார்ட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வடிவத்தில் இருக்கக்கூடிய சார்ட்டை நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்சர்ட் பை ஆர் அ டோனட் சார்ட் அப்படி இருக்கும். ஜஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ 2D பை சார்ட் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ எனக்கு பை சார்ட் வந்துடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து ப்ளூ கலரும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் எனக்கு வந்துடுச்சு. அண்ட் தென் இது ஆரஞ்சு கலராக என்னன்னு தெரியல, பட் எனிஹவ் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் காட்டும் பொழுது எனக்கு வந்து டேட்டா அது உள்ளே இருந்துச்சுல, அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் நீங்கள் வெளியே எங்கன்னா கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சார்ட்டை கிளிக் பண்ணால் தான் மேலே சார்ட் டிசைன் செலக்ட் ஆகும். சார்ட் டிசைன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சார்ட் டிசைனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் சார்ட் எந்த வடிவத்தில் வேணுன்றதை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி வேணுன்றதை பிக் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சார்ட்டோட லே அவுட் எப்படி இருக்கணும் எனக்கு வேணும்னா இந்த இடத்துல இருக்கிற லே அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. லே அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வெளியே வேணுமா, இல்லை பெர்சன்டேஜ் உள்ளே வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேணுமா அப்படின்றது இங்கே காட்டும். ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் எனக்கு மேல் அண்ட் தென் ஃபீமேல் எனக்கு ஷோ ஆகுது. இப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சார்ட்டை நீ வந்து டிஃப்ரெண்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து சார்ட்டோட டிசைன் மாறுறது மூலிமா உங்களுக்கு அழகாக இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த கலர் சார்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். டிசைனை சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஓகே. கலர் எனக்கு எதாவது சேஞ்ச் பண்ணாலும் கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலுக்கு வேறு ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம இப்படி அழகாக கொடுத்துக்கலாம், மாற்றிக்கலாம். தட்ஸ் இட். இப்போது சிம்பிளாக ஒரு பை சார்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் இங்கே என்ன ஹெட்டிங் கொடுக்குறீங்களோ அதே ஹெட்டிங் தான் இங்கே வரும். அதேமாரி இங்கே ஜெண்டரில் என்ன கொடுக்குறீங்களோ இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதேமாரி 2 டேட்டா இருக்கக்கூடிய வேல்யூ போட்டுட்டு டேபிள் போட்டுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் பை சார்ட்டு. ஸோ சிம்பிளாக பை சார்ட் முடிச்சாச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார் சார்ட் போட்டிருந்தேன், அதையும் போய் செக் பண்ணிக்கங்க. அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரத்னகுமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.